பொட்டட்டோ, இந்த பொட்டட்டோ, அதுக்கப்புறம் பொட்டட்டோ. இன்றைக்கி செய்ய போகிறது உளுத்தம் பருப்பு சாதமும் எள்ளு துவையலும் செய்ய போகிறேன். அதுக்கு தொட்டுக்க அப்பளமும் இதுக்கு தேவையானது. இந்த உளுத்தம் பருப்பு சாதம் நான் இன்றைக்கி பண்ணுற அளவு வந்து 4 பேர் அளவுக்கு சாப்பிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் என்னென்னு சொல்கிறேன். முதல்ல அரிசி வந்து 300 அரிசி எடுத்திருக்கேன். 4 பேர் சாப்பிட்றதுக்காக 300 அரிசி. 300 அரிசி எடுத்தோன்னா அதுக்கு வந்து 100 உளுத்தம்பருப்பு. அதுக்கப்புறம் துருவிய தேங்காய், ஒரு தேங்காய் அளவு நல்லா திருவி வச்சுக்கணும். அடுத்தது நல்ல வெள்ளைப்பூடு வந்து ஒரு 100 கிராம் வெள்ளைப்பூடை நல்ல தொலியெல்லாம் உரிச்சிட்டு அது ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறம் தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் சிறிதளவு வெல்லம், அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இந்த அளவுப்படி செஞ்சோம்னா 4 பேர் சாப்பிடலாம். நான் இப்போ எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். முதல்ல ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் பற்ற வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த உளுத்தம் பருப்பை அதில் போட்டு வறுக்கணும். இந்த உளுத்தம் பருப்பு எதுக்காக நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா, இப்போ உள்ள இதில் வந்து இந்த உளுத்தம் பருப்பை யாரும் வீட்டில் சேர்க்குறதில்ல. இப்போ குழந்தைங்கள்லாம் பெரியவளானதும் இந்த உளுத்தம் பருப்பு சாதம் தான் வீட்டில் எல்லோரும் செஞ்சு கொடுப்பாங்க. அது எப்படி செய்யணுன்னா, எண்ணெய் தேய்ச்சி குளித்த அன்னைக்கு இந்த உளுத்தம் பருப்பு சாதமும் சாப்பிட்டு அதுக்கு தொட்டுக்க எள்ளு துவையலும் சாப்பிடும் பொழுது, இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது இந்த ஹீட் வந்து உடம்புலலாம் எல்லாருக்கும் வெளியில் எவாப்ரேட் ஆகும் பொழுது இந்த எள்ளு துவையலும் உளுத்தம் பருப்பு சாதமும் சாப்பிடும்போது அது வந்து காம்பன்சேட் பண்ணுற மாதிரி உடம்பை நல்லா குளிர்ச்சி பண்ணி விட்டுரும். இதனால் இடுப்பு எலும்பு குழந்தைங்களுக்கு நல்லா பலப்படும். இந்த முதுகெலும்பு சரியாகணும், எலும்பு சரியாகணும்னா இதனுடைய பலன் வந்து அது ரொம்ப அதிக அளவு கொடுக்குது இந்த உளுத்தம் பருப்பு. அதனால் இந்த உளுத்தம் பருப்பு சாதத்தை வாரத்தில் ஒரு முறை குழந்தைகளுக்கும் பெரியவங்களும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா எலும்பு வானது ரொம்பவும் பலப்படும். மிகவும் சத்தான உணவும் கூட. பாருங்கள், ஒரு லைட் வாசம் வந்து ஒரு லைட் ப்ரௌனிஷ் கலர் வரும். ரொம்பவும் செவக்க வேண்டாம், நல்லா வாசம் வரணும். வாசம் வர வரைக்கும் வறுக்கணும். பாருங்கள், இந்த அளவு பதத்தில் நல்லா வறுத்துக்கணும். இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சுட்டு அரிசியை சேர்த்து நல்லா தண்ணி விட்டு களைஞ்சி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா அரிசியும் பருப்பையும் சேர்த்து களைஞ்சிருக்கேன். சாதாரணமாக நம்ம சாப்பாட்டுக்கு என்ன அரிசி பயன்படுத்துகிறோமோ அதே எடுத்துக்கலாம். நல்லா களையும் பொழுது எதுவும் தூசி ஈசி இருந்தால் நமக்கு வந்து அது ரிமூவ் ஆகிடும். அதனால் இது களைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் அந்த அரிசியை. இப்போ குக்கரில் அடிபாகத்தில் இந்த சாதத்தை பொங்கிடலாம். இப்போ நம்ம 1 பங்கு அரிசி எடுத்தோம்னா தண்ணி வந்து 3 பங்கு அதுக்கு வைக்கணும். நான் இப்போ வந்து எடுத்துருக்க அரிசிக்கு 3 பங்கு தண்ணி வைக்க போகிறேன். இப்போ இந்த அரிசியில் வந்து உரிச்சு வச்சுருக்க வெள்ளைப்பூடு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு சிட்டிகை வெல்லம், தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த தண்ணியிலேருந்து இந்த களைஞ்சி வச்சுருக்க இந்த அரிசியும் பருப்பும் போடும். அரிசி போட்டதும் நல்லா ஒரு தடவை அப்படி கிண்டி விட்டுருவோம். இப்போ இந்த திருவி வச்சுருக்க தேங்காய், இந்த தேங்காயும் உளுத்தம் பருப்பும் சேரும் பொழுது தான் உடம்புக்கு ரொம்ப பலம் ஜாஸ்தியாக இருக்குது. அப்புறம் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய். உப்பு நம்ம தேவையான அளவு குறைச்சும் போட்டுக்கலாம், முன்ன வேணும்னா கொஞ்சம் கூட்டியும் போட்டுக்கலாம். இப்போ குக்கரை இப்போ நல்ல ஸ்டீம் வந்ததும் இதில் குக்கர் வெயிட் போட்டிருக்கேன். இது வந்து 3 விசில் வரணும். 3 விசில் வந்ததும் ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுவோம். இந்த சாதத்துக்கு தொட்டுக்க எள்ளு துவையல் தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். எள்ளு துவையல் வந்து எள்ளில் வந்து ரொம்ப அயன் இருக்கிறதுனால இந்த உளுத்தம் பருப்பும் எள்ளு துவையலும் சேர்ந்து சாப்பிடும்பொழுது ரொம்பவும் எலும்புக்கு ரொம்பவும் தேவையான சத்து கிடைக்கும். எள்ளு எவ்வளோ அப்படி எடுத்துருக்கேன்னா ஒரு 200 கிராம் எள்ளு, அப்புறம் ஒரு 4 டீஸ்பூன் தேங்காய் பூ, ஒரு 5 மிளகாய் வத்தல், கொஞ்சம் புளி, கொஞ்சம் உப்பு. இதுதான் தேவை. இந்த மிளகாய் வத்தலும் புளி உப்பும் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா வறுக்கணும். முதல்ல வறுக்க போகிறேன். இப்போ எள்ளை வறுக்க போகிறேன். எள்ளை முதல்ல எப்போவுமே வந்து எண்ணெய் ஊற்றாத சட்டியில் போட்டு நம்ம வறுத்தோன்னா நல்லாயிருக்கும்.
எண்ணெய் ஊற்றி வறுத்தோன்னா எள்ளானது சட்டுன்னு வறுபடாது. அதுக்காக நம்ம எண்ணெய் இல்லாமல் ஒரு ட்ரையான கடாயில் வறுத்தோன்னா சீக்கிரம் வறுத்துடும். இந்த எள் எப்படி வறுக்கும்னா, இது நல்லா வறுத்துச்சுன்னா நல்லா கடன்னு பொரியிற மாதிரி நல்லா வெடிக்கும். அப்படி அந்த மாதிரி வெடிக்கும்போது நம்ம தட்டில் தட்டிடுவோம். எள் சரியாக வறுக்கலை இல்லை ரொம்ப அதிக அளவு வறுத்துட்டோம்னாலும் துவையல் வந்து கசப்பு கொடுத்துரும். அதுக்காக நம்ம அது பக்குவமாக அது வறுக்கணும். இப்போ லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கு. எல்லாம் வெடிக்கிறது பார்த்திங்களா? இப்போ இதை தட்டில் தட்டிடலாம். இதுக்கப்புறம் இந்த தேங்காய் பூ கொஞ்சம் செவக்கிற மாதிரி வறுக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா செவந்து வருதா? இந்த மாதிரி செவந்து வருது. இப்படி ஒட்டாமல் சட்டியில் வந்து வருது. பாருங்கள், இது லைட் ப்ரௌனிஷ் இந்த அளவு போதும் வறுத்தது. இப்போ இதையும் ஒரு தட்டில் தட்டி வச்சுக்கணும். இதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய், இந்த எடுத்து வச்சுருக்க வத்தலை போட்டு வைக்கணும். இந்த வத்தலை அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். நான் இப்போ எடுத்துருக்கிறது வந்து நீட்டு வத்தல். இது மீடியமான காரம் தான் இருக்கும். காரம் அதிகமாக வேணும்னா குண்டு வத்தலை வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சிறிதளவு புளி, உப்பு. இதை இறக்கும் போது லைட்டாக வறுத்தா போதும். அவ்வளோ. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். நம்ம வறுத்து வச்சுருக்கிற மிளகா வத்தல், புளி, உப்பு எல்லாம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த தேங்காயும் இதில் போட்டுடணும். தேங்காயை போட்டு தேங்காய் நல்லா அரைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் எள்ளை போட்டு அரைக்கணும். முதலே எள்ளை போடக்கூடாது. இப்போ பாருங்கள், தேங்காயும் போட்டிருக்கேன். இதில் மிளகா வத்தல், புளி, உப்பு, தேங்காய் இதை போட்டு முதல்ல அரைச்சிக்கணும். இது நைஸாக அரைச்ச பிறகு எள்ளை போடணும். தேங்காய், வத்தல், புளி, உப்பு போட்டு அரைச்சது. இந்த மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எள்ளு போட்டு அரைக்கணும். பாருங்கள், எள்ளு போட்டு அரைச்சது.